அண்ட் வெல்கம் பேக் டு தி நியூ டே. இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான வேலை செய்கிறதுக்கு தான் தயாராகிட்டு இருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணுறதுக்காக. பிகாஸ் இது டிசம்பர்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்மஸ் வைப் தான் இருக்கும்னு. எங்கள் வீட்டில் இன்னுமே கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணலை. ஸோ புதுசாக நாங்கள் க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ்லாம் செப்பரேட்டாக வாங்கிட்டு நாங்களே கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணலான்னு இருக்கோம். பட் அவுட்புட் எப்படி வரும்னு தெரியல. நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். புதுசாக கிரியேட் பண்ணுவீங்க, பார்க்கலாம். வீட்டுக்கு வந்தவங்க கூட்டு வச்சு மரத்தை வெட்ட விடுவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, வீட்டில் ஒரு சின்ன ஸ்டூல் இருந்துச்சு. அந்த ஸ்டூலை சுற்றி வந்து கட்டுறதுக்காக ஈக்குவலாக 3 ஸ்டிக்ஸ் நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அது கட்டுற ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஒழுங்காக கட்டுறா கிறிஸ்மஸ் டீ பண்ணலான்னு கூப்பிட்டு வந்துட்டு என்னை மட்டும் வச்சு செய்கிறீங்கடி கிறிஸ்மஸ் டீ பண்ணுறதுக்கு. ஒத்தி மாதிரி சொகுசாக உட்காந்துக்கிறா. கட்டையை பிடிடின்னா அது பிடிக்காமே நிற்குதுன்றாடி என்கிட்ட. பிடி கொஞ்சம், அவ்வளோதான். அதை பார்த்தல பிடி, அவ்வளோதான். இரு நான் கிட்ட வரவேண்ணா. நீங்கள் எதுக்கு பக்கத்தில் வரீங்க? நான் கிட்ட வரட்டுமா? ரெண்டு கொம்பு எப்படியோ கட்டிட்டோம். 3வது கொம்பு கட்டுற ப்ராசஸ்ல இருக்காங்க. இருங்கடி. கையில வந்து இவன் கிறிஸ்மஸ் ரெடி பண்ணுறதை பார்த்தே டயர்ட் ஆகிட்டா. நீ மேலே டைட்டாக பிடிச்சிக்கிறியா? கிறிஸ்மஸ் செஞ்சு டயர்ட் ஆகிட்டா. ஏண்டி கஷ்டப்பட்டு கட்டினுக்கிறவன் நான், நீ தண்ணி குடிச்சுன்னுக்கிற. கொஞ்சம் கொடுங்கடி எனக்கு. மனசாட்சி இல்லாதவள. அவ்வளோதான். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீ கம்ப்ளீட்டட். ட்ரீயா இது? கிறிஸ்மஸ் ட்ரீயா? இல்லை, கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணுறதுக்கான செய்முறைகளா? செய்முறையின் முதல் படி தாண்டி விட்டோம். தூய தமிழ். ஆமாம். இது ஆக்சுவலி இதுதான் நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணதுக்காக வாங்கின பொருட்கள். இந்த மாதிரி வாங்கிட்டு இன்னும் இதில் போடுறதுக்கு பெல்ஸ் அண்ட் வந்து அந்த சின்ன லைட் அதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஆமாம், சரி, இதெல்லாம் அதில் சுற்றி போடுறதுக்காக வாங்கினோம். ஓவர் காட்டனில் நாங்களே பண்ணலான்னு சொல்லி ரெடியே பண்ணிட்டு இருக்கோம். நல்லா தான் வரும், பார்த்துக்கலாம். நான் பண்ணுறேன். செகண்ட் ஸ்டேஜ் வந்து கஷ்டப்பட்டு கொம்பு கட்டணும். நான் வந்து சுத்தத்தை மட்டும் நோவாக சுற்றுவீங்களா? இப்போ நீ சுற்றுறதால கஷ்டம். ஓ, நல்லா சுற்றுவீங்க மேன். ஸ்டேஜ் 2 கம்ப்ளீட்டட். கைதட்டு. ரிமைனிங் ப்ராசஸ்ல இந்த இதெல்லாம் அந்த கிஃப்ட் மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு லைட்டிங்ல போட்டு அப்படியே அட்டகாசமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். Let's see. Hello. Chocolate. நினைச்சு கேக்குது. இது சாக்லேட் இல்ல, சாக்லேட் பார்த்துட்டு இருக்கா. ரெடி பண்ண ட்ரீயை வந்துட்டு வீட்டில் ஒரு பிளேஸ்ல நாங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு போடுறதுக்காக நாங்கள் சின்ன பெல்ஸ் அண்ட் வந்து சின்ன டாய்ஸ் மாதிரி எல்லாம் வாங்கி வச்சிருந்தோம். அதை நம்ம இஷ்டத்துக்காக சுற்றி போட வேண்டியதா. போட்டதுக்கு அப்புறம் இன்னும் எங்களுக்கு சம்திங் எம்டியா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால கிஃப்ட் பேப்பர்ஸ் வாங்கிட்டு சும்மா எம்டி பாக்ஸ்ல அது கிஃப்ட் மாதிரி எல்லாம் பேக் பண்ணி சுற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா லைட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த விண்டோஸ்ல எல்லாம் லைட்ஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும் அப்படின்றதுக்காக விண்டோஸ்ல லைட் போட்டு ட்ரீயை சுற்றி கலர்ஃபுல் லைட்ஸ்லாம் போட்டு விட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எகெயின் சரி வெளியே எல்லாம் லைட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே லைட் போட்டு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம். என்னடா பண்ற? ஷாக்கி கடிக்க போகுதுடா. சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்ட கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். கூட சேர்ந்து இவளும் தூங்காம உட்காந்துருக்கா. ஜுவைலா நல்லா ஜாலியா